இன்றைய வேத வாசிப்பு லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரையிலான வசனங்கள். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுக்கு முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இன்றைய நற்செய்தி பிறனை நேசித்தல். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தமது பர்மிங்கம் சிறைசாலையிலிருந்து எழுதிய கடிதத்தின் வார்த்தைகள். கொரோனா தொற்று நோயின் நாட்களில் சுய தனிமைப்படுத்துதல் மற்றும் ஊரடங்கு சமயங்களில் உண்மையாய் இருந்தது. அதில் அவர் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கையில் ஒரு நகரத்தில் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் பொருட்படுத்திவிட்டு மற்ற நகரங்களில் நடப்பதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட முடியாது. நாம் விதியின் ஆடை பின்னலில் பிணைக்கப்பட்டுள்ளோம் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவருக்கு தனிப்பட்ட விதத்தில் ஏற்படும் பாதிப்பானது அனைவருக்கும் மறைமுகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதேபோல் கோவிட்-19 வைரஸ் பரவுவதை தடுக்க உலகெங்கிலும் உள்ள நகரங்கள் மற்றும் நாடுகள் முழு அடைப்பை அமுல்படுத்தி நமது இணைப்பை வெளிப்படுத்தியது. ஒரு நகரத்தை பாதித்தது விரைவில் மற்றொரு நகரத்தையும் பாதிக்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மற்றவர்களுக்கு எவ்வாறு அக்கறை காட்ட வேண்டும் என்று தேவன் தம் மக்களுக்கு போதித்தார். மோசே மூலம் இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டவும் அவர்கள் ஒற்றுமையாய் வாழவும் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்றும் போதித்தார். மற்றவர்களுடைய வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கை போலவே மதிப்பிட்டு பார்க்காவிட்டால் சமுதாயம் உடைய துவங்கும் என்பதை தேவன் நன்கு அறிந்திருந்தார். தேவனுடைய போதனைகளை நாமும் ஏற்றுக்கொள்ளலாம். நம்முடைய அன்றாட செயல்களில் நாம் ஈடுபடும் போது மற்றவர்களோடு நாம் எந்த அளவிற்கு தொடர்பில் இருக்கிறோம் என்பதை அறிந்து அவர்களை நேசிக்கவும் உதவி செய்யவும் தேவனை நாடுவோம்.